வணக்கம் மகர ராசி நண்பர்களே. கடினமான வேலைகளை கூட எளிதாக செய்து முடிக்கும் உங்களுக்கு இந்த விசுவாசு வருடம் தொடக்கம் 7.5 சனியில் குடும்ப சனியின் ஆதிக்கத்தோடு பிறக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டில் ராகு, கேது, குரு, சனி ஆகிய 3 கிரகங்களின் பெயர்ச்சி நடைபெற இருக்கின்றன. இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் கிரக நிலைகள் ஓரளவு சாதகமாக இருந்தாலும் குரு பெயர்ச்சிக்கு பிறகு கவனமாக இருப்பது நல்லது. வருமானம் அதிகமாக வந்தாலும் விரயங்கள் அதை காட்டிலும் கூடுதலாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்வதன் மூலமே அமைதியை காண இயலும். தாய் வழி ஆதரவு என்றும் உண்டு. உடன்பிறப்புகளில் ஒரு சிலர் பகையாகலாம். பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. அறிமுகம் இல்லாதவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். பணிபுரியும் இடத்தில் சக பணியாளர்களால் ஏற்படும் பிரச்சனைகளை முன்னிட்டு இடம் மாறலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். சனியின் வக்கர காலத்தில் உடல் நலத்தில் கவனம் தேவை.